ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நடத்தை விதிகளில் திருத்தம் செஞ்சு அதுக்கான அரசாணையை பார்த்தா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது மாநில அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடக்கூடாது அப்படின்ன மாரி பல வகையான திருத்தப்பட்ட நடத்தை விதியை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்பையான பார்த்துடலாம். ஓகே, மாநில அரசு ஊழியர்களுக்கு 1973 உருவாக்கப்பட்ட நடத்தை விதிகளில் தமிழக அரசு திருத்தம் செய்து புதிய விதியை வெளியிட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது, அரசின் அனுமதியின்றி அரசு ஊழியர்கள் அவருடைய மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் 25,000 ரூபாய்க்கும் அதிகமான பரிசுகளை பெறக்கூடாது. திருமணம் உள்ளிட்ட மத சடங்குகளின் போது 25,000 ரூபாய்க்கும் அதிகமான பரிசுகளை பெறலாம். இதை 1 மாதத்திற்குள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். அரசுக்கு எதிரான கருத்துக்களை அரசு ஊழியர்கள் எந்த வகையிலும் தெரிவிக்கக்கூடாது. அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் சங்க பொறுப்பாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஒரு அரசு ஊழியர் தனக்கான அரசு பணிகளை தவிர எந்த ஒரு அலுவலகம் சாரா கூட்டத்திற்கு, மாநாட்டிற்கோ, தலைமை தாங்கவோ, பங்கேற்கவோ கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி அமைப்பிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. வேறு எந்த வகையிலும் தொடர்பு வைத்திருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த அரசியல் கட்சிக்கோ தேர்தலில் எந்த வேட்பாளருக்கோ ஆதரவாக இருக்கிறார் என்ற சந்தேகம் ஏற்படுவதற்கு இடமளிக்கக்கூடாது. ஒரு அரசு ஊழியரின் குடும்பத்தினர் அரசியல் கட்சி அமைப்புகள் இருந்தால் அதை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். தேர்தலில் ஓட்டு போடலாம், ஆனால் யாருக்காக பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அரசுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது. எந்த ஒரு அரசு ஊழியரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவோ அல்லது அதற்கான தூண்டுதல்களில் ஈடுபடவோ கூடாது. அனுமதியின்றி வேலைக்கு செல்லாமல் இருப்பது, கடமைகளை புறக்கணிப்பதும் போராட்டமாக கருதப்படும். அனுமதியின்றி அரசு அலுவலக வளாகத்திலோ அதையொட்டிய ஊர்வலம், கூட்டம் நடத்தக்கூடாது. அதிலும் உரையாற்றும் கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிராக சமூகத்தில் ஒற்றுமைக்கு சீர்குலைக்கும் எந்த ஒரு செயலும் ஈடுபடக்கூடாது. இந்தியாவின் இறையாண்மை, ஒரு அமைப்போடு மாநில பாதுகாப்பு, வெளிநாடுடன் நட்புறவு, பொது ஒழுங்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அலுவலகங்களில் பொது இடங்களுக்கு வரும்போது மருது அருந்துவிட்டு வரக்கூடாது. தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை எந்த இடத்திலும் தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க ஒரு புதுசாக ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு திருத்தப்பட்ட நடத்தை விதியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா அரசு ஊழியருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும்தான் நீங்கள் வெளியில் வாங்குற மாரி இருக்கும். அதேமாரி மது அருந்துட்டு வரக்கூடாது. ஸோ எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி பல்வேறு வகையான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அரசு ஊழியராக இருக்காங்க, எம்ப்ளாயாக இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.